வரும். இந்த பசங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்க. சரிங்க. தண்ணி பிரச்சனை, இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை பத்தி ப்ராஜெக்ட் பண்றாங்க. இந்த தண்ணியில என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பசங்க நீங்க எவ்வளவு வருஷமா தாத்தங்க இருக்கீங்க? நாங்கள்லாம் ஒரு 65 ஆண்டு காலமாக நாங்கள் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கோம். அம்மா அப்பாலாம் 80 ஆண்டு காலம், இப்போ 100 வருடங்களே இந்த ஊரில் மூதாதையர்கள்லேருந்து இருந்துகிட்ருக்கோம். எல்லாருமே அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் இருந்துட்டு அவங்களும் அப்படிதான். எல்லாமே இங்கே உள்ளவங்க எல்லாமே பக்கத்தில் 100 ஆண்டுகள் காலத்தினுடைய அனுபவம் இருக்குது. அதில் குடித்த நீருங்கிறது வந்து ஆரம்பத்தில் வந்து கிணற்றுல இருந்து குடிநீர் வந்தது, நல்ல தண்ணி. இப்போ வந்து காவேரி ஆற்றில் இருந்து குடிநீர் அங்கங்கே பைப்புகள்லாம் போட்டு எல்லாருக்குமே காவேரி தண்ணியை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குடிநீருக்குன்னு ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அடிபம்பில் போய் தண்ணி குடம் எடுத்துகிட்டு போய் தண்ணி கொண்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து இந்த காவேரி வாட்டர் வந்ததுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையுமே அங்கங்கே பைப்பு, வீட்லேயும் பைப்பு போட்டு காவேரி குடிநீர் எல்லாருமே இது பண்ணிக்கிறோம். ஒன்று இந்த காவேரி ஆற்றில் தண்ணி இல்லாத சமயங்களில் வந்து தனியாக உப்பு தண்ணி பைப்பு தனியாக இருக்கும், காவேரி வாட்டர் இருக்கும். ஆனால் அது 10 நாளைக்கு ஒரு தடவை வந்தது. சில சமயங்களில் அதெல்லாம் தண்ணியில் புழுவு இருந்து நாங்களும் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்களும் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணியை காய வச்சு குடிக்கிறது, இதனால டிசீஸும் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் எதனா வயிற்று வலி, வயிற்றோட்டம், இது காய்ச்சல், இது மாதிரி உள்ள ஃபீவர்களும் காய்ச்சலும் வரும். ஆனால் இப்போ வந்து சுகாதார முறையில் நடத்துகிறாங்க. இருந்தாலும் நம்மளும் நம்ம சுகாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு சுடு தண்ணியை சுட வச்சு குடித்து இப்படியெல்லாம் எங்களையும் பாதுகாத்துக்கிறோம். அப்படி இருந்தால் தான் இருக்க முடியுது. ஆனால் சுகாதார ஆஸ்பத்திரி தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து போன உடனே ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடைக்கிறது இல்லை. அவங்க போனாக்கா முசிறி போங்க, நாமக்கல் போங்கன்னு, ஜிஹெச்சுக்கு போங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடுங்காங்க, மிகப்பெரிய ஒரு குறைபாடு. ஏன்னா போன உடனே ஃபர்ஸ்ட் மாதிரி எதுவும் பண்ணி ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப பயனாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் எல்லாமே இருக்குது. உடனே நம்மளுக்கு அர்ஜென்ட்டில் முடியல அப்படின்ட்டு போயிட்டோம்னா ஒரு வயிற்று வலி, ஒரு வயிற்றோட்டம், இது மாதிரி உள்ள இதுக்கெல்லாம் என்ன இது என்னன்னா அனுபவம் இருக்குது. முடியாமல் வயிற்று போய் ஒரு டாக்டர்கிட்ட கெஞ்சி கேட்டு கூட அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணலாம். உடனே அப்புறம் கார் எடுத்து நாமக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு தான் குணப்படுத்தினாங்க. இது மாதிரி சில அடிப்படைகளில் பாதிக்கிறாங்க மக்கள், ரொம்ப பாதிக்கிறாங்க. தண்ணி குடி தண்ணி கலங்கள்னா எல்லாமே அதில் மருந்து கலப்பாங்க, ஆனால் கலங்கல் வருதா? அது கலங்கள்லாம் இல்லைங்க, எதுவும் பைப்பு உடஞ்சி போய் சரி பார்த்தாங்கன்னா அதில் கொஞ்சம் மண் கலக்கிறதுனால கலங்களாக வரும். மற்றபடியெல்லாம் தண்ணி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி உப்பு தண்ணியே எங்களுக்கு தேவையான அளவுக்கு முன்ன மாதிரி கஷ்டம் கூட எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்தெல்லாம் தூக்கிட்டு வந்தோம். அந்த நிலைகள்லாம் இல்லை. ஆனால் தண்ணி குடிநீர்லாம் நல்ல முறையில் கிடைக்குது. கோடை காலத்தில் கொஞ்சம் ஆற்றுல தண்ணி ஒரு இதாக இருந்துச்சுன்னா விடுவாங்க வாரத்துக்கு. அதுவும் அப்போ கூட எங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் நல்லபடியெல்லாம் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது, கிடைச்சிச்சு. அதுல எல்லாம் ஒன்று தண்ணியில எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சிண்டெக்ஸ் டேங்க் அங்கங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அது மிகப்பெரிய உதவி. அங்கங்கே தண்ணி இல்லையா அந்த இங்கே பக்கத்தில் இருந்துடும், இந்த இங்கே பின்னால் போனோமா 2 குடம் எடுக்கலாம். முன்னெல்லாம் தண்ணி கிணத்துல சேர்த்து எடுத்தோம். இப்போ அந்த இதுக்கெல்லாம் இல்லை, அங்கங்கே டேங்கை போட்டு நம்மளுக்கு தண்ணி வசதி வாய்ப்புகள்லாம் ரொம்ப பரவாயில்ல. குடி தண்ணி காவேரி குடிநீர் மிகப்பெரிய விஷயம். தாப்பேட்டையில் நல்ல தண்ணியே இல்லாமல் இருந்தது. அது இப்போ எல்லா இடத்துக்குமே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாருக்குமே காவேரி வாட்டர் கிடைக்கும். பைப் உடஞ்சிச்சுன்னா அதெல்லாம் அவங்களே சரி கம்ப்ளைண்டே பண்ண வேண்டியதில்லை. அவங்களே உடஞ்சி போச்சுன்னு அது நம்மளுக்கு தண்ணி விடுறதுக்கு முதல் நாள் விடுறத அடுத்த நாள் அதை சரி பண்ணி நமக்கு விட்டுருவாங்க. இப்போ கோடை காலத்தில் வறட்சியினால ஒரு 7 நாளைக்கு ஒரு தடவை குடி தண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணுறீங்க? அந்த தண்ணியை நாங்கள் தண்ணி வந்து வீட்டில் சேமிப்பு பண்ணி வச்சுருப்போம். ஒரு 15 குடம் தண்ணி, 20 குடம் தண்ணின்னு வச்சுருப்போம். அந்த தண்ணியை வந்து சுட வச்சு ஆற வச்சு குடிச்சு. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு தக்கபடி எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். சார் இப்போ முசிறியில் காவேரி இருக்குது, முசிறியிலேருந்து இங்கே 20 கிலோமீட்டர் இருக்கும். இது முசிறி இல்லைங்க, ஐயம்பாளையத்துலேருந்து தண்ணி வருது. அங்கே போர் போட்டு போர்ல இருந்து தான் தண்ணி சப்ளைங்க. அதெல்லாம் நல்ல முறையில் செய்திருக்காங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய வசதி தாங்க பொறுத்த வரைக்கும்.
இப்போ முசிறியோ ஐயம்பாளையமோ காவேரி தண்ணி எக்ஸஸாக வருதுன்னு கடலில் கலக்கிற மாதிரி கொள்ளிடத்தில் கலந்து விடுறாங்க. அந்த தண்ணியை உங்க தாத்தங்க ஏற்பட்ட வழியா போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ கொல்லிமலை தண்ணியவே கொண்டு வரதுன்னு சொல்லியிருக்காங்க. கொல்லிமலை தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது, இன்னமும் நல்லது. அது ஆனால் கொல்லிமலை தண்ணியை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்கு முயற்சி எடுத்துருக்காங்கன்றத மட்டும் சொல்றாங்க. ஆனால் இன்னும் வரல. சரி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி சொல்லிட்டு நன்றி பாட்டி. நன்றி பாட்டியா.